அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கம் திரு. நேர விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, கேடாவில் நிறைய ஏமாளிகள் இருக்கணும். சரியோ, இந்த ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாத்திரவனும் இருப்பார். இருந்தானே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாட்டுக்கு ஒரு புலவன் என்று பெரிய பேர் எடுக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது மற்ற மாதிரி. திருட்டு கொடுக்குறவன் இருக்கும் வரையும் திருடன் தேடிக்கொண்டே தான் இருப்பான்ண்டு. சரியா நுழம்பு கடியாக இருக்குது. இங்கே டோண்டோவில் நிற்கிறேன். எங்களோட ஊரில் கூடி நுழம்பு இல்லை. இப்படி அங்கே எங்களோட பண்ணையில் இப்போ டோண்டோவில் நிற்கிறேன். அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், மருத்துவர் அர்ஜுனா ராமநாதனுக்கு முதல் கண் நன்றி என் சார்பில் அல்ல, ஜோய்சி சார்பில், அதாவது கேடாவில் ஒரு வீட்டை பறி கொடுத்த ஒரு தாய், ஒரு கையில்லாத ஒரு தாயின் சார்பாக வந்து எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர், மருத்துவர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் என்று சொன்னால், ஒரு பிரச்சனையில் பாதாளத்துக்குள்ள விழுந்தவ வந்து ஒரு சின்ன கைத்தை பிடிச்சி கொண்டாவது ஏறத்தான் முயற்சி செய்வினோம் இல்லையா? அது மாதிரி தான் அந்த தாயும் வந்து ஒருதர் உதவி செய்யாத போது இப்படி எல்லாம் கேட்டுப்போட்டு கடைசியாக என்னிட கேட்டவோ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், கனடாவில் இருக்கக்கூடிய கரி ஆனந்த சங்கரி எனப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட கேட்டு அவரே வந்து நான் அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணினாமா ஏதாவது செய்கிறேன்னு சொன்னவரா. ஆனால் அவரே கூடி செய்யலை. விஜய் தணிகாசலம் எப்போ வந்தாலும் சொந்த அக்கா மாதிரி எங்கேயாவது விழாவில் கண்டா கட்டி பிடிப்பாராம். ஆனால் அவரும் கையை விட்டுட்டார்ன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இப்படி பெரிய பெரிய ஆக்கள் இல்லாமல் கைவிட்டேன், நான் யார், நான் ஒரு ஏழை, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மனசி திரும்ப அடித்து என்ன இதுக்குள்ள இழுத்து விட்டா. அப்போ ஆனால் இப்போ அதில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. அவளோட பேச்சில் ஒரு சின்ன மகிழ்ச்சி தெரியுது. மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் இலங்கையிலிருந்து காணொளி போட்டாப்புறது. அதுக்கும் வேறு வேறு பிரச்சனைகள் இருக்குது. மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் இந்த பொம்பளைட்டையும் அந்த தாயிட்டையும் காசை வாங்கி கொண்டு அங்கே தேடப்படுற குற்றவாளி, அங்கே இலங்கையில் ஒழிச்சிருக்கிற தேடப்படுற குற்றவாளிட்டையும் காசை வாங்கி கொண்டு போகிறான்னு சொல்லி மக்களை உண்டை புரிஞ்சு கொள்ளுங்கோ. என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஆனால் அதை வடிவாக தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு எனக்கு தெரிஞ்ச தீர்வு வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் பார்லிமெண்ட்டில் எழும்பி கேட்கணும், அல்லது ஆரோராவு தான் எழும்பி கேட்கணும். அதில் 2 பேர் தான் எழும்பி கேட்குறது கட்ஸ் உள்ளாக்கள், அதாவது கொஞ்சமாவது நெஞ்சுரம் உள்ளாக்கள். அதில் ஒன்று வந்து முதன்மையாக வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன், அதுக்கு அடுத்ததாக வந்து நம்முடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஆனால் மற்ற ஆக்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பெரிய சட்டம். இதுக்கிடையில் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் எங்கட வீட்டை வந்து நிற்கிறார், கனடாவில் வந்து நிற்கிறாருன்னு யாரோ கதையை கட்டி விட்டாங்க. அண்ட எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, டாக்டரை சந்திக்க முடியுமாண்டு. அப்போ நான் இது என்னடா ஒரு டாக்டர் ஆஃபீஸுக்கு எடுக்கிற மாதிரி மாறி எடுத்துட்டாங்களோ 2. நான் சொன்னேன், இங்கே ஒரு டாக்டர் இல்லை, நீங்கள் மாறி எடுத்துட்டீங்கன்னு சொன்னோன்னா பிறகு தான் சொல்லினா மருத்துவர் அர்ஜுனா அங்கே நிற்கிறாருண்டு. அப்போ அது என்ன பிரச்சனைன்னு சொன்னேன். இந்த கதையை கவனமாக கேட்கணும். அல்லது பிறகு காலையில் இந்த கதைக்கு என்ன பேர், விடிய ராமாயணம் முடிஞ்சா பிறகு ராமனன் சீதையண்டு, இந்த கதையில் வில்லனும் கதாநாயகனும் வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன். சரிதானே? அப்போ இது ஒரு வித்தியாசமான கதை. அப்போ இப்படி காய்ச்சி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும்போது ஜோய்சி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி ஒன்று அனுப்பினா, அர்ஜுனா ராமநாதன் வந்து இப்படி போட்டிருக்கிறார், திருவண்ணா நன்றி, மிக்க நன்றி, உங்களால் இது நடந்தது. எனக்கு இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றினால் தீபம் அந்த மாதிரி வந்திருக்கு, உலகாலமும் எரியூட்டினால் நெருப்பு என்ற மாதிரி தான் வாழ்க்கை போய்கொண்டிருந்த அந்த மாதிரி பொருளாக சொன்னால். அப்போ நான் சொல்லி போட்டு சரியம்மாண்ட ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று அனுப்பினா. அந்த செய்தியை பார்த்துட்டு என்னென்னா, இது அர்ஜுனா ராமநாதனுக்கு அனுப்புங்க, அவரை பார்லிமெண்ட்டில் எழும்பி கேட்குறதுக்கு இதுதான் தேடப்படுற அந்த குற்றவாளின்ற அரெஸ்ட் வாரண்ட்
அது இதுண்டு அதை நான் படித்து பார்த்து போட்டு எனக்கு கோபம் வந்துட்டு பயங்கர கோபம் வந்துட்டு எனக்கு. நான் சொன்னேன் நானே பார்த்துட்டு குப்பையில் போட்டு விட்டுருவேன். இது என்ன காய்க்கிறீங்க நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு இடத்துல எழும்பி கேட்குற கேள்வியாண்டு அதைத்தான் பார்த்து போட்டு எனக்கு அந்த அம்மாவோட காய்ச்சோன்னா பட்டு ஏமாளியாக இருந்துச்சு எனக்கு. இப்படியும் தமிழ் மக்களில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் அவோட காய்ச்சி போட்டு தான் நான் வேறு தேடியெல்லாம் பார்க்கும்போது எங்களோட மக்கள்லையும் வந்து பலர் மிகவும் வெள்ளேந்தித்தனமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல. எங்களை யாழ்ப்பாண தமிழில் வந்து வெள்ளேந்தித்தனமாக இருக்கிறேன் மட்டக்களப்புலையும் சொல்கிறீங்களோ தெரியல. அதுக்காக நான் பிரதேசவாதங்க வைக்கிறேன்னு நினைக்கிறாங்க ஆண்டு சொல்லி போட்டு இப்படி இருக்கிறேன். அப்போ காட்டு போட்டு அப்போ அவர் சொன்னேன் இப்போ இன்னத்தை கொடுக்குறேன்னு கேட்குறான் என்னட்ட. என்ன நான் சொன்னேன் 40 காலேஜ் ஸ்ட்ரீட்டில் போலீஸ் கேட் அட்ரஸுக்கு போங்க, போயிட்டு உங்களோட வழக்கின்ற கொப்பியில் இருந்து வாரண்ட்டில் இருந்து எல்லாம் வந்து சீலோட பக்காவாக வேணும். அதாவது தமிழில் சொன்னால் பக்காவாக வேணும். என்ன பட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னத்துக்கு நான் இந்த கண்டுகள் எல்லாத்தையும் நட்டு விட நீர் என்னத்துக்கு எல்லாத்தையும் பிடுங்கி எறிஞ்சனி இந்த வெங்காயம் எல்லாம் பிடுங்கி எறிஞ்சு விடாக்கு நான் போகிறேன் இதை வேண்டு அண்டு சொல்லி நான் சொன்னேன் பக்காவார் இதை பார்த்தா எனக்கே விசர் வரும் என்னென்னு சொல்லி சொன்னால் என்ன ஒரு இமெயிலை கொண்டு போய் அர்ஜுனா ராமநாதன் என்ன பார்லிமெண்ட்டில் காட்டி என்னென்று பேசுகிறது அண்டு சொல்லி போட்டு நான் சொன்னேன் எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும். சர்டிஃபைட் காப்பியும் வந்து 40 காலேஜ் ஸ்ட்ரீட்டுக்கு போனால் எடுக்கலாம், டவுன் டவுனுக்கு போய் எடுத்து அர்ஜுனா ராமநாதன் இவ்வளவு செய்ததே மேல், இவ்வளோ சொன்னதே மேல். அப்போ இனி சொன்னதை செய்வான் பாவி, கட்டாயம் செய்வான். அப்போ அதுக்குள்ள வேறு பிரச்சனையை இன்னொரு பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் 2 பக்கம் காசு வாங்க போகிறாரு அப்படி இப்படி என்னெல்லாம் போய்கொண்டிருக்குது. இதில் மக்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒன்றை கவனிக்கணும், வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடுறதுக்கான ஒரு துவக்கத்தை தொடங்கும்போது பல பிரச்சனைகள் வரும், உங்களுக்கும் பல ஊகங்கள் இருக்குது. அதை பிறகு பார்ப்போம், அதெல்லாம் நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்போ இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கல இன்னொரு கிளை பிரச்சனை ஒன்று வந்துட்டுது. அர்ஜுனா ராமநாதன் எங்கட வீட்டில் கனடாவில் வந்து நிற்கிறாருன்னு சொல்லி என்னென்று ஆக்கள் சேச்சேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஐயா வந்து 81 வயசு எங்கட வீட்டை பசலை வாங்க வந்தவர் டொரண்டோவில் இருக்கிற வீட்டில். அப்போ அவர் ஏற்றுறது கஷ்டப்பட்டார், நல்ல கண்ணங்கரியாக இருந்தார் என்ன மாதிரி. அப்போ நான் யோசிச்சேன் எனக்கு அப்பா நான் 9 வயசில் இருக்கும்போது செத்துட்டார். அப்போ எங்களோட அப்பா இருந்தால் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி போட்டு ஐயா ஏற்றி விடணுமான்னு கேட்டேன். கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, இது ஒரு 50 ராத்தில் ஐயா அண்ட் அவர் சொன்னார் ஓம் தம்பி ஏற்றி விடுங்கோண்டு. அப்போ நான் ஏற்றி விட்டோன்னா ஐயா இறக்குறதுக்கு யாராவது இருக்கணுமோண்டு. இல்லை தம்பி நான் இந்த கரன் கம்பி கீழே தான் தோட்டம் செய்கிறேன், நான் அந்த கரன் கம்பி கீழே தோட்டம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அரசாங்கம் ஒரு சின்ன சின்ன துண்டுகள் கொடுக்கும். நீங்கள் துண்டன்னோன்னா ஒரு ஏக்கர் 2 நினைக்கக்கூடாது, ஒரு சின்ன சின்ன துண்டு கொடுத்துட்டு ஒரு தண்ணியும் கொடுக்கும், ஒரு பசலையும் கொடுக்கும், அதுக்குள்ளவே செய்கிறது. அப்போ நான் அங்கே இறக்க போனேன், சரிதானே இறக்க போனேன். நான் 55 வயசு பொடியன், எல்லோரும் அதை நினச்சிக்கொள்ளுங்க. அப்போ நான் 55 வயசு பொடியன் அங்கே இறக்க போகிறேன். அங்கே இறக்க போக கிட்டத்தட்ட ஒரு 13 ஐயா மாதிரி இருக்கணும் அங்கே, சரிதானே இறக்க போனோன்னா இவர் முழக்கம் தீரு யாரும் இதில் ஈட்டும் கதைப்பமன்று சொல்லி போட்டு எல்லாரும் இருந்து காய்க்கணும். அதில் எல்லா ஆக்களும் இருக்கணும், யாழ்ப்பாண தமிழ், கொச்சிக்கடை தமிழ், மட்டக்களப்பு தமிழ், இலங்கையில் எல்லாரும் இருந்து கதை நடக்குது. அப்போ நான் சிரித்து கொண்டு நான் அங்கே உண்மையில் ஒரு கெஸ்ட் என்ன ஒரு விருந்தினர் அங்கே போனால் நான் கண்டபடி காய்க்கக்கூடாது. நான் அப்போ பவியமாக ஓமையான்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ அங்கே கதை நடந்து போட்டு இவர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு ஆதரவாக வீடியோ போட்டாருன்னு சொல்லி சொன்னோன்னே மற்ற ஐயா சொன்னார் அவர் அர்ஜுனா ராமநாதனுக்கு வீடியோ போட இல்லை, ஒரு இங்கே வீடு இழந்த பொம்பளைக்கு தான் வீடியோ போட்டவர் என்று சொல்லி சொன்னார். பிறகு அங்கால மற்றவர் வந்து கேட்குறாரு உடனே கேள்வி எல்லாம் எனக்கு முன்னால் நடக்குது, தம்பி இருங்கோன்னு சொன்னேன். இல்லை ஐயா மாதிரி நீங்களே கதிரையில் இருங்கோ, நான் கீழே வேணுமெண்டா இருக்கிறேன்னு சொன்னோன்னே இருந்து காய்ச்சி ஒன்று கேட்கல. இந்த 13 பேர் வேர்சஸ் நான் தெரிந்தானே, அதாவது நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன், என்னை சுற்றி 13 பேர் இருந்து வெட்டிக்கொண்டு காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். காய்ச்சி கொண்டு வந்து அப்போ ஒரு கட்டத்தில் போய்கொண்டிருக்குது. நீர் அர்ஜுனாவோட காய்ச்ச நீரோ தம்பி நேரடியாண்டு. நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு வன்னி மைந்தன் என்ற ஒரு இதில் டிக்டாக் தளத்தில் அர்ஜுனா வந்து காய்ச்சார். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டான், ஐயா அவ்வளோந்தான், மற்றபடி நான் அர்ஜுனாவோட நேர காய்க்க இல்லையாண்டு. இப்படி எனக்கு என்ன வந்து
ஒரு கோர்ட்டில் ஏற்றி வச்ச விசாரணை கைதி மாதிரி என்னிடையும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. சில பேர் நல்ல கேள்வியெல்லாம் கேட்டுக்கணும். அப்போ ஒரு கட்டத்தில் ஒருவர் அவைக்குள்ளேயும் பிரச்சனை போய் கொண்டிருக்கு, விளங்கு தானே, அதையும் கேட்டுக்கொள்ளுங்க. அவைக்குள்ளேயும் பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அப்போ சொன்ன அவைக்குள்ள அர்ஜுனாவுக்கு ஆதரவான ஆளும் இருக்கிறார், எதிரான ஆளும் இருக்கிறார். அப்போ ஒருவர் கேட்டார், என்னண்டு அர்ஜுனா ராமநாதன் சீமான திட்டி பேசலாம்ண்டு. இன்னொரு சொன்னார், ஷட் அப் அண்ட் சிட் டவுன் சொன்னார். இப்போ நான் இது என்னடா இல்லை இவங்களுக்குள்ளேயே வயசான ஆக்களுக்குள்ளேயே 80 வயசு ஆக்களுக்குள்ளேயே அடிவிட போகிறாங்களாக்குன்னு பார்த்தா அவர் சொன்னார், அவன் பாவம் தண்ட தேப்பனை வந்து இந்த போராட்டத்துக்கு ஆகுதியாக்கினவன். சீமான் வந்து ஒரு கிஞ்சு காசையும் கூடி ஒரு வெள்ளி பணத்தை கூடி போடாமல் இன்றைக்கு பென்ஸ் காரை எடுத்து ஓடுறான். அவன் தேப்பனை பறி கொடுத்தவன் திண்டுட்டு போனால் போட்டும் அண்டு இவர் பேசுகிறேன். அவர் சொன்ன ஆச்சா பூச்சாண்டா அவரும் காத்த இவரும் காத்த ஐயா அப்புறம் நான் சமாதானம் பிடிக்க வேண்டி வந்துட்டு அதுக்குள்ளே போய் ஐயா சும்மா இருங்க ஐயா, ஓகே இதெல்லாம் நம்மளை அரசியல் கதையில் கதைப்போம் பேசுவோம் சுமூகமாக போவோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொன்னார், நீர் என்ன இன்னண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக பேர் ஆண்டு சொன்னார். பின்னொருத்தர் அங்கால எழும்பி காய்க்கிறாருன்னு சொன்னார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து நுண்கடன் என்று சொல்லிச்சுன்னா அந்த மீட்டர் வட்டின்னு சொல்கிறோம்ல, அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார் அந்த கம்பெனி அவர்கிட்ட தான். என்ன கண்மணி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களை ரோட்டால் ஆக்கள் போயினமா? அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறேன். அப்போ பிறகு மற்றவர் சொன்னார், தம்பி உங்கள் பார்த்தீங்களா தன்வினை தன்னச்சுடும் ஓட்டப்பம் வீட்டச்சுடும்னு சொல்லி எங்கட வடகிழக்கில் வந்து இவங்கள் ஆமியை கொண்டு வந்து குவிச்சு கண்டபடி போத வசத்தை போட்டாங்க. இப்போ கொழும்பிலே எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா சிங்கள நாட்டிலேன்னு சொல்லி. அப்போ இப்படி அவைகளே இப்போ பயங்கர வாக்குவாதம் வந்து ஒரு ஐயா வந்து பாவம் அவர் ஒதுக்கில் இருந்து கொண்டு அர்ஜுனா ராமநாதன் கேடாக வந்துட்டாரோ அண்டு கேட்டார். அப்போ அவர் தான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அடித்து சொல்லி விட்டுட்டார், திருவின்ற வீட்டிலான் அர்ஜுனா ராமநாதன் வந்து நிற்கிறார், கனடாவுக்கு வந்துட்டார்ண்டு. இதுக்குள்ள இன்னும் ஒருவர் வந்து பிறகு கேள்வி கேட்டார் என்னட்ட, அர்ஜுனா ராமநாதனை கனடாவுக்கு கூப்பிடணும் அண்டார். நான் சொன்னேன், ஐயா எனக்கு அவர்கிட்ட ஃபோன் நம்பரே தெரியாது ஐயா அப்படின்னு சொன்னேன். தம்பி இப்படி சொல்லக்கூடாது, இங்கேயும் வந்து மருத்துவ தொழிலில் கள்ளர் இருக்கிறானுங்கள்னு சொன்னார். அப்போ நானா அப்படியான்னு சொல்லி கேட்டோன்னே தன்ட வருத்தத்துக்கு இன்னொருவர்கிட்ட போனாராம், ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு தன் ஃப்ரெண்டை கூட்டி கொண்டு போனாராம். அப்போ இந்த மருந்து எடுத்தால் பக்க விளைவுகள் இல்லையா அல்லது வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டோன்னே அந்த மருத்துவர் தமிழ் மருத்துவர் கேட்குறாராம், நீ என்ன MBBS படித்த நீ யார் அண்டு போட்டு ஒரு மேலே கதைக்கிறோமா. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது மட்டக்களப்பிலேயோ ஈழத்தமிழில் வந்து நாங்கள் வந்து ஒரு மரியாதையாக கொடுத்துட்டு நீங்கள் அண்டு கதைப்போம். அது தமிழ்நாட்டில் இல்லை, இருந்தாலும் தமிழ் ஈழத்தில் அது இருக்குது.